எங்கள் ஏரியாவில் யாருமே ட்ரை பண்ணாத பப்பாளி விவசாயத்தை தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ட்ரையல் மெத்தடில். இது வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன் 25 செடியில் மொத்தமே ஒரு 10 செடி கிட்ட தான் அது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த 10 செடியுமே ஃபுல்லாக வந்து அழுகி போச்சு. என்ன ரீசன் அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது 17ஆம் அக்டோபர் 17 அதில் இருந்து டில் திஸ் டைம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே எங்களோடய லேண்டு வந்து களிமண் பூமி, அதனால் தண்ணிகள் வந்து அதிகமாக தேங்கி இருந்துச்சு. சொல்லி தான் கொடுத்தாங்க, களிமண்ணில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி வளர்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம ட்ரையல் மெத்தடில் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த நடவடிக்கையை வந்து பப்பாளி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி அழுகி இருக்குங்கிறது. கீழே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மேலே வந்து நல்லா இருக்குது, ஆனால் கீழே வந்து இந்த பாம்பு சட்டையை உரிச்சு போட்டால் இருக்கும் பார்த்தீங்களா, நாராக அந்த அளவுக்கு அது வந்து அழுகி போச்சு. டோட்டலாக எல்லா செடியுமே ஒரு 12 செடிக்கிட்ட இருந்துச்சு, 12 செடியுமே டோட்டலாக காலி. இதில் மொத்தம் நஷ்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா மொத்தமாக பிளான்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். 500 ருப்பீஸ். அந்த 500 ருப்பீஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து நஷ்டம்தான். ஆனால் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. என்ன ஃபெஸ்ட் கொடுக்கணும், என்ன ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும், இது எல்லாமே கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃப்யூச்சரில் இதை வந்து வேறு மண்ணில் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். தேங்க்யூ.